நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 113 பாதுகைகளை பெற்றுக்கொண்டு திரும்புதல். பின்னர் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய இரு பாதுகைகளையும் பரதன் தன் தலையில் மகிழ்ச்சியுடன் வைத்து கொண்டு சத்ருக்னனோடு தேரில் ஏறினான். வசிஷ்டர், வாமதேவர், உறுதியான விரதமுடைய ஜாபாலி மற்றும் ஆலோசனை சொல்வதில் சிறந்தவர்களான அமைச்சர்கள் ஆகிய எல்லோரும் முன்னால் சென்றார்கள். அவர்கள் மனதிற்கினிய மந்தாகினி நதியை அடைந்தார்கள். பின் சித்திரக்கூடம் என்னும் அந்த மாமலையை வலம் வந்து கிழக்கு நோக்கி சென்றார்கள். அழகிய பல வகையான ஆயிரக்கணக்கான தாதுக்களை பார்த்து கொண்டு சைனியங்களோடு மலையை ஒட்டினார் போலவே அழகிய பல வகையான ஆயிரக்கணக்கான தாதுக்களை பார்த்து கொண்டு சைன்யங்களோடு மலையை ஒட்டினார் போலவே பரதன் சென்றான். சித்திரக்கூடத்திலிருந்து சிறிது தூரத்திலேயே பரத்வாஜ முனிவர் வசிக்கும் ஆசிரமத்தை பரதன் பார்த்தான். தன் குலத்தின் பெருமையை வளர்க்கும் புத்திமானாகிய அவன் பரத்வாஜருடைய அந்த ஆசிரமத்தை அடைந்து தேரிலிருந்து இறங்கி அவருடைய திருவடிகளை வணங்கினான். அவனுடைய வருகையால் மகிழ்ச்சியடைந்த பரத்வாஜர் பரதனை பார்த்து, குழந்தாய், ராமனை சந்தித்தாயா? உன் விருப்பம் கைகூடிற்றா என்று கேட்டார். மேதாவியான பரத்வாஜரால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் சகோதர பாசம் கொண்ட பரதன் பின்வருமாறு பதிலளித்தான். ஆச்சாரியராலும் என்னாலும் மிகவும் வேண்டிக் கொள்ளப்பட்டாலும் உறுதியான சத்திய பராக்கிரமமுடைய ஸ்ரீராமன் மிகவும் மனம் குளிர்ந்து வசிஷ்டரை பார்த்து சொன்னார். என் தந்தையின் கட்டளையை அதன் உட்பொருளுக்கு செதிவு ஏற்படாத வகையில் அப்படியே காப்பாற்றுவேன். 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும் என்று என் தந்தையால் பிரதிஜை செய்யப்பட்டது. இவ்வாறு கூறப்பட்டதும் சொல் நுட்பம் அறிந்த பெரும் அறிஞரான வசிஷ்டர் பேசுவதில் நிபுணரான ராமனை பார்த்து மேலான சொற்களை கூறினார். பேரறிவாளனே, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியின் யோகக்ஷேமங்களை பாதுகாக்கும் உன்னுடைய இந்த பாதுகைகளை மனமகிழ்ந்து கொடுப்பாய். இவ்வாறு வசிஷ்டர் கூறியதும் கிழக்கு நோக்கி பாதுகைகளில் ஏறி நின்று பின் அரசு நிர்வாகத்தை செய்வதற்காக என்னிடம் கொடுத்தார். பின்னர் மகாத்மாவான ராமனிடம் விடைபெற்று மங்களமான இரு பாதுகைகளை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அயோத்திக்கே செல்கிறேன். மகாத்மா பரதனின் இனிய சொற்களை கேட்ட பரத்வாஜ முனிவர் அவனை நோக்கி மிகவும் மங்களகரமான சொற்களை மொழிந்தார். பரதா, மனிதர்களுள் நீ சிங்கம், நிகர் வீரன், நற்குண நல்லொழுக்க ஞானமுடையவர்களில் தலையாயவன். பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவது எவ்வளவு இயல்பானதோ அப்படியே உன்னிடம் நற்குணங்கள் நிரம்பி இருக்கின்றன என்பது வியக்கத்தக்க விஷயம் அல்ல. உன்னுடைய தந்தையான பெரும் தோழர் தசரதர் எல்லா கடன்களிலிருந்தும் விடுபட்டு விட்டார். உன்னை போன்ற தர்மப்பற்றுள்ள தர்ம அனுஷ்டானமுள்ள மகனை பெற்றதனார். மகாத்மாவான அந்த முனிவர் இவ்வாறு கூறியதும் பரதன் இரு கைகளையும் கூப்பி பாதங்களில் விழுந்து வணங்கி விடைபெற்று செல்வதில் ஆர்வம் காட்டினான். உடனே பல தடவைகள் பரத்வாஜரை வலம் வந்து விடைபெற்று கொண்டு பாதுகாலட்சுமியை பெற்று தேஜஸை உடைய பரதன் அமைச்சர்களோடு அயோத்திக்கு சென்றான். வாகனங்கள், வண்டிகள், குதிரைகள், யானைகள் அடங்கிய அந்த பெரிய பட்டாளம் பரதனை பின்தொடர்ந்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பியது. அவர்கள் எல்லோரும் அலை வரிசைகளை அழகாக உடைய தெய்வீகம் பொருந்திய நதியான யமுனையை கடந்து புனிதமான தண்ணீரை உடைய கங்கையை மறுபடியும் கண்டார்கள். கங்கை கரையை அடைந்தார்கள். புனித நீரால் நிரம்பிய அந்த நதியை கடந்து உற்றார் உறவினரோடும் படைவீரர்களோடும் கண்ணுக்கினிய சிருங்கிபேரபுரத்திற்குள் நுழைந்தார். பரதன் சிருங்கபேரிபுரத்திலிருந்து புறப்பட்டு தொலைவிலிருந்து அயோத்தியை கண்டான். தந்தையும் தமையனாரும் இல்லாத அயோத்தியை பார்த்ததும் துக்கத்தை தாங்க முடியாமல் தேரோட்டியான சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு சொன்னான். சாரதியே, அயோத்தி நகரம் தன் உருவிழந்து ஆனந்தம் இழந்து வலிமை குன்றி ஒளி அடங்கி கலை இழந்து பிரகாசமில்லாமல் இருக்கிறது என்பதை நீங்களும் பாருங்கள்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 113வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.